Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கொஷின் நம்பர் 2ஓட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்ரல்? Will this property hold if the quadrilateral is not convex? இதுதான் கொஷின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர், ஒரு குவாட்ரிலேட்டரில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்வெக்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டர் டயகனல் வந்து இன்சைடில் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏபிசிடி. இந்த குவாட்ரிலேட்டரில் மொத்தம் 4 ஆங்கிள்ஸ் இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி. ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல்னு ரைட் பண்ணிக்கோங்க. கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரை ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏபிசிடி, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள்ஸாக டிவைட் பண்ணுறோம். இங்கே நான் ஒரு டயகனல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டயகனல் வந்து குவாட்ரிலேட்டரில் 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணுது. ஏபிசி இது ஒரு ட்ரையாங்கிள், ஏடிசி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குவாட்ரிலேட்டரில் 2 ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 180 டிகிரி வரும். நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோம், 2 ட்ரையாங்கிளாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் பி அப்படிங்கிறது ஹோலாக இருக்குது, ஹோல் ஆங்கிளாக இருக்குது. ரிமைனிங் இது 2ம் பார்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா எப்படி நம்ம ரைட் பண்ணணும்னா, பிஏசி இந்த ஆங்கிள் ப்ளஸ் பிசிஏ இந்த ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிள்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சிமிலர்லி கம்மிங் டு திஸ் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஹோல் ஆங்கிள் வந்துட்டு ஆங்கிள் டி இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா, டிசிஏ இந்த ஆங்கிள், டிஏசி இந்த ஆங்கிள். ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி. ஏன்னா இது 2ம் ட்ரையாங்கிள். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னா ஸோ இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாமே ப்ளஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாமே ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 180. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹோல் ஆங்கிள் எல்லாம் அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. ரிமைனிங் பாருங்கள், பிஏசி. ஸோ அப்போது இந்த ஆங்கிளுக்கு நியர்பையில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்க டிஏசி. ஸோ அப்போ அதை 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிமிலர்லி பிசிஏ ப்ளஸ் டிசிஏ, பிஏசி ப்ளஸ் டிஏசி, பிஏசி டிஏசி. ஸோ இந்த ஆங்கிளையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஹோல் ஆங்கிள் ஏ கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் ஆங்கிள் ஏ. பி ஆல்ரெடி இருக்குது. இதோட ரிசல்ட் ஆங்கிள் சி, இதோட ரிசல்ட் ஆங்கிள் டி. ஓகேவா? இந்த சைடு வந்து 180 ப்ளஸ் 180 360 டிகிரி. ஸோ நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ நம்மளோட குவாட்ரிலேட்டரோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 360 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ த ஃபைனல் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் 360 டிகிரி.